சென்னை பல்கலைக்கழகத்தில் 95 கோடி வந்துட்டு ஓய்வூதிய பலன்கள் வழங்க சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அந்த கார்பஸ் ஃபண்ட் எடுத்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாங்க. அப்புறமே எதுக்கு சார் தமிழ்நாடு நீதித்துறை செயலாளர் நேரில் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க? நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ். அன்று ஆஜராக இருக்க வேண்டும். உதயச்சந்திரன் கடவுளை கும்பிட மாட்டார். அவர் கும்பிடும் கடவுளோ அல்லது கும்பிடாத கடவுளோ அன்று விசாரணைக்கு வர வேண்டிய நாள் அன்று நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விடுமுறை, அன்றைக்கி அமரலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, டப்புன்னு கேப்பில் கார்பஸ் ஃபண்டை உடச்சி எல்லாத்துக்கும் துட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஊழியர்களுக்கு பணம் சென்று சேர்ன்றது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. அது கார்பஸ் ஃபண்டா எந்த ஃபண்டுன்றதுலாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க ரிட்டையர் ஆகி 5 வருஷமாக கையில் காசு இல்லாமல் கடன் அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் சேர்ந்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பட் இவங்க நல்ல நேரம், ஜட்ஜு லீவு, எப்படி இருந்தாலும் மீண்டும் ஜட்ஜு வருவார், வந்து நேரில் ஆஜராக சொல்லுவார். இன்னொரு வழக்கில் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறுகிறார். அவர் மீது குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்குது, துறை ரீதியான நடவடிக்கை. அவர் நான் ரிட்டையர் ஆகிட்டேன், சின்ன சார்ஜ் தான், இதுக்காக பென்ஷனு 10 பைசா கொடுக்காம நிப்பாட்டி வச்சுருக்காங்க, கொடுக்க சொல்லுங்கன்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டு சிங்கிள் ஜட்ஜு கொடுங்க, இது ஒன்றும் பெரிய சார்ஜ் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். சொன்ன உடனே கவர்மெண்ட்டு டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் போகுது. இவனுக்கு எப்படி இந்த துட்டு கொடுக்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. டிவிஷன் பெஞ்சு கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு போய் பென்ஷன் நிப்பாட்டி வைப்பியா, போயா குடியா துட்டு அப்படின்ட்டாங்க. இதுக்கு இப்போ என்ன வழி, இதுக்கு சொல்யூஷன்? சுப்ரீம் கோர்ட் போகணும். கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போய் இது தப்பு என்று உத்தரவு வாங்கியிருந்தால் சரி. 3 வருஷமாக 4 வருஷமாக எங்களுக்கு இது பிடிக்கல இந்த தீர்ப்பு, அதனால் நாங்கள் காசு கொடுக்க மாட்டோன்னு கொடுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ இது ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் பெஞ்சுக்கு போகுது. எம்எஸ் ரமேஷ் நாங்கள் உத்தரவு போட்ட டேட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை செயலர்கள், ரெவென்யூ செக்ரட்டரிஸ் எல்லாரையும் வந்து ஆஜராக சொல்ல வேண்டும். 2, 3 தலைமை நீதிபதி அமர்வில் ஒரு வழக்கு. இந்த உத்தரவு ஏன் நிறைவேற்றவில்லை? சார் எலெக்ஷன் ஒர்க் சார், இந்த கதையெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து சொல்லாதீங்க என்று கடுமை காட்டியிருக்கிறார்கள். இது நான் சொன்ன இந்த 3 சம்பவங்களும் இன்றைய நாளிதழ்களில் வந்த செய்தி. அப்போது நேற்று ஒரு நாளில் மட்டும் நீதிமன்றங்கள் அரசை எப்படி அணுகுகிறது என்று தெரிகிறதா? சமீப காலமாக தொடர்ந்து வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை அதிகாரிகள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க சார். தொடர்ந்து சந்திப்பார்கள். புரியுதா? ஜுடிஷியரி கூட சண்டை போடாதீங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள், தீர்ப்பை ஃபாலோ பண்ணுங்கன்னு படித்து சொன்னேனே, சண்டை போடுறீங்க. எது பிஜேபி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியேவா செய்வீங்க? போய் இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கையெழுத்து 124 எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறீங்களே, இம்பீச் பண்ணிட்டீங்களா நீங்கள்? அமித்ஷா நேற்று பார்லிமெண்ட்டில் பேசிட்டாரா? என்ன சார் பேசினார்? உங்களுக்கு பிடிக்கவில்லை தீர்ப்பு என்பதால், அதுவும் ஒரு இந்துக்களின் பண்டிகையான கார்த்திகை தீபத்தன்று ஒரு தியா ஜல்னே தீபம் கொளுத்துறது கூட உங்களுக்கு பிடிக்காம, தீபம் கொளுத்துன்னு ஒரு நீதிபதி சொல்கிறாரு, அவரை பதவி நீக்கம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படி நிறுத்திக்கிட்டார். அப்போது நீங்கள் அத்தனை பேரும் இந்து விரோதிகள் தானே. ஒரு 4 சீட்டுக்காக காங்கிரஸ் இவங்களை தூக்கி சுமக்கிறது பாரு, இந்தியா பூரா அடி வாங்குறாங்க. இங்கே எடுபடாது பெருசாக. இங்கே வந்து சனாதனத்தை நீ என்ன வேணாலும் நீ பேசிக்கலாம், இருந்துட்டு போதுப்பா அது சனாதனம் ஓரமா அப்படின்ட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க. வட இந்தியாவில் சனாதனத்தை பற்றி ஏதாவது பேசுனேன்னா சனாதன் தர்மான்னு வாங்க. இவன் பண்ணதுக்குன்னு இந்தியா பூரா போய் அடி வாங்கிட்டு இருக்கு. அவங்க எவ்வளவு சைஸாக நேக்காக உருட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பீகாரிகளை இழிவாக பேசுகிறது, அடிக்கிறதுன்ட்டு எப்படி உருட்டினாங்க. அங்கே திமுக போட்டிடுது, காங்கிரஸ் ஆர்ஜேடி தானே போட்டிடுது, ஆனால் கூட்டணியில் இருக்குல்ல, அப்படி தான் கோத்து விடணும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுதான் அரசியல். இப்போது இது மேற்கு வங்கத்திலும் பயன்படுமா? தீபம் கொளுத்த விட மாட்டுறாங்க. ஒரு தீப ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க. அதனால தான் உஷாரா மம்தா பானர்ஜி என் கிட்டே வராதுன்ட்டாங்க. இந்த இந்தியா கூட்டணி தூக்கிக்கிட்டு வந்து அவ்வளோதான், நான் தனியாக பார்த்துக்கிறேன் போங்கிட்டு. திமுக தலைவர் ஸ்டாலினை கூப்பிட்டு ஓட்டு அதிகார் யாத்திரான்ட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு யாத்திரையை மம்தா பானர்ஜி நடத்துனாங்கன்னா, பெங்காலிகளை துன்புறுத்தும் கட்சியோடு மம்தா பானர்ஜி பேரணி செல்கிறார்னு உருட்டுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் காளி கோயிலில் தீபம் கொளுத்துறீங்க, ஆனால் கார்த்திகேயனுக்கு தீபம் கொளுத்துவதை இவர்கள் எதிர்க்கிறார்கள். அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறது, உருட்டுவாங்களா? மம்தா பானர்ஜி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படி வந்து ஒரு டிசைனாக உருட்டுவாங்க. தம்பி, அந்த ஏரியாவுக்கு தாண்டி அங்கிட்டு நெல். இந்த இந்தியா கூட்டணி இதெல்லாம் வந்து 24 முடிஞ்சு போச்சு. இங்கிட்ட வந்து அவள் தான் எழுதி வச்சுக்க. 2027 என்று தான் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேச தேர்தல் வர இருக்கிறது, சரியா? அப்போ இந்த தீபம் ஏற்ற உருட்டுறாங்களா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. தீபம் கொளுத்துங்கன்னு ஒரு நீதிபதி உத்தரவு போட்டார். அந்த நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணணும்னு கையெழுத்து போட்டிருக்காருங்க இந்த அகிலேஷ் யாதவ். இவருக்கா உங்கள் வாக்கு? இந்து மக்களே மறக்க மாட்டாங்க. இப்படியா தொக்க மாட்டுவீங்க? சரி, திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர், சிந்தனை கொண்டவர்னு விமர்சனம் வைக்கிறீங்க. மற்ற ஜட்ஜெலாம் கம்யூனிஸ்டாக இருக்காங்க,
அவங்கக்கிட்ட தானே உங்கள் கேஸ்லாம் போகுது. யாரா உங்களுக்கு ஐடியா கொடுக்குறது? இப்போது திமுக மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை அணுக வேண்டுமே. ஆனால் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். மத்திய உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதில் வந்துட்டு மக்கள் எல்லாம் வந்து ஒன்றிய அரசு மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஒன்றிய அரசு வந்து ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை தொடர்ந்து அமித்ஷாலாம் ஷாக்கில் இருக்காரு. அப்படியா? அதுவும் நயனார் அவர்கள் மேலாம் கடும் கோபத்தில் இருக்காரா சார்? மை காட். ஓ, யார் அந்த உளவுத்துறை அறிக்கையை தயார் பண்ணது? போன வாட்டி நீங்கள் சொன்னீங்க அந்த குறுக்கு சந்துக்குள்ளே மத்திய உளவுத்துறை ஆஃபீஸ் இருக்குன்ட்டு. இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல சார் எனக்கு. நான் சொல்கிறேன், மயிலாப்பூரில் இருக்குது. மயிலாப்பூரில் உண்மையிலேயே உளவுத்துறை ஆஃபீஸும் இருக்குது, அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உளவுத்துறை அதிகாரிகள் பேரை சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்எம்ஆர் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வேதநாயகம். தினகரன் பேப்பர் மாதிரி இருக்கே சார். தினகரன் எடிட்டர் அண்ட் தினகரன் சீஃப் ரிப்போர்ட்டரு. இவங்க எப்படி சார் மத்திய உளவுத்துறையில் வருவாங்க? அது எதில் வந்துச்சு? தினகரன்ல. அதான் இப்படியான ஒரு நியூஸை நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய தேவை இவங்களுக்கு என்ன இருக்குது? அதாவது பிஜேபியோட தந்திரங்கள் எடுபடவில்லை, இது ஒரு பெரிய செட்பேக்கு அப்படின்னு தினகரன் பேப்பரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்களாம். அதுலேயும் முக்கியமானது சார், தமிழக அரசு இந்த விஷயத்தில் சிறப்பாக கையாண்டிருக்கு. மக்கள் சந்தோஷத்தில் இருக்காங்களாம். இப்போ தெரியுதா யார் உளவுத்துறை அதிகாரின்னு? தவணை அவங்க மாலையில் கேட்ட மாதிரி, இது செட் பண்ணி என்னடா போகுது உங்களுக்கு? ஏன்பா இதெல்லாம் தெரியாமையாப்பா அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நேற்று ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவின் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய அதன் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் தீபம் ஏற்றுவது தொடர்பாக எங்கள் அமைப்பின் உதவியை இந்து பக்தர்கள் கேட்டால் நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் பண்ணுறதே அவங்க தான். இந்த இந்து முன்னணிலாம் யார்? அண்ணன் ராம ரவிக்குமார் யார்? அது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகன் மாநாடு போட்டாங்களா? எதுக்கு முருகன் மாநாடு? முருகன் கேட்டார் அவங்ககிட்ட. இந்து முன்னணி தான் நடத்துச்சு அந்த மாநாட்டை, நினைவு இருக்கா? எப்படி யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒய் தட் ஆர்கனைசேஷன் இஸ் செலிப்ரேட்டிங் இட்ஸ் சென்டினரி. கற்றுக்கணும். மீண்டும் மீண்டும் அவங்க ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி வெற்றி ஃபார்முலா இது. வரலாறு நெடுக மதம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா. அசைக்க முடியாத முகலாய சாம்ராஜ்யத்தை அசைத்தது மதம் தான். ஷாஜகான் காதலிக்கு சமாதி கட்டுறதோடு நிறுத்திக்கிட்டார். அவுரங்கசீப் மசூதிகளை கட்டுகிறார். அப்போது இந்துக்கள் கோபம் அடைகிறார்கள். அதுதான் முகலாய சாம்ராஜ்யத்தின் சரிவுக்கு வழிவகுக்கிறது. உலகம் பூரா இது டெஸ்டட் ஃபார்முலா. அதை புரிஞ்சுக்கிட்டு 11 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு மாநிலத்தையும் பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க இதை. அப்படி இருக்கும்போது அவன் ஒரு வலையை உங்களுக்கு விரிக்கிறானே, நம்ம கேர்ஃபுல்லாக அதுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ தீபம் தானப்பா கொளுத்திப்பா போப்பா. என்னப்பா நாங்கள் 2 தீபத்தை அனுப்புகிறோம், போ சேர்த்து கொளுத்து. வெறும் 10 பேர் போய் ஏற்றிட்டு வந்து அழகான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாரு. ஆக்சுவலி மிஸ்டர் ஜிஆர் சுவாமிநாதன் கேவ் யூ எ பிரில்லியன்ட் அவென்யூ டு எஸ்கேப். 10 பேர் போங்க. போய் அன்றைக்கி இந்த 10 பேர் கொளுத்திட்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு வாரம் மேலே ஆச்சு. 3ஆம் தேதி தானே தீபம். இன்றைக்கி இதை பேசுறதுக்கு என்ன இருக்குது? இந்தியா ஃபுல்லாக செய்தி ஆயிடுச்சு சார். பார்லிமெண்ட்டு அதான் இவங்க வந்து அரசியல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்ச திமுக அரசு. பிஜேபி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு. அவன் கிட்னி எடுக்க தான் கூப்பிட்றான்றது உங்களுக்கு தெரிய வேணாமா? என்னையா அரசியல் கற்று வச்சுருக்கீங்க? நான் மீண்டும் மீண்டும் பல முறை இந்த உதாரணம் எனக்கு இன்னும் மனசு ஆறலப்பா. பீகாரை சொந்த மாநிலமாக கொண்ட ஒரு நடிகர் பாலிவுட்டில் இருக்கிறார். அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் மும்பையில் சூசைட் பண்ணதுக்கு பீகார் எலெக்ஷனுக்கு என்னப்பா சம்பந்தம்? பீகார் டிஜிபியெல்லாம் விட்டு பேட்டி கொடுக்க வச்சாங்கப்பா. எல்லாம் முடிஞ்சோடனே தூக்கி போட்டாங்க. இப்போ தான் அந்த பொண்ணு மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலன்னு வந்துச்சு. முடிஞ்சா சுஷாந்த் சிங் ராஜ்பூட்டோட தற்கொலையை வச்சு ஒரு மாநிலத்தோட தேர்தலை சந்தித்தவங்க என்னென்ன செய்வாங்கன்னு யோசிக்க வேண்டாமா? 2014 தேர்தல் என்று நினைப்பு. இஸ்லாமியர்களுக்கு எங்கு பார்த்தாலும் சுடுகாடு இருக்கிறது, ஆனால் இந்துக்களுக்கு சுடுகாடு இல்லை. செத்த பிறகு என்னையா இப்போ பிரச்சனை? இப்போ என்ன செத்தவங்களை புதைக்காமையா இருக்காங்க, எரிக்காமல் இருக்காங்களா? இதெல்லாம் மோடியோட எலெக்ஷன் ஸ்பீச். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? நான் சொன்ன மாதிரி போய் இந்த 10 பேர் போய் ஏற்றுக்கினாங்களா? அண்ணன் ராம ரவிக்குமார் அந்த 10 பேரை கூட்டிகிட்டு போயிருப்பார். போய் தீபத்தை ஏற்றுருவார். பக்கத்தில் நின்று 2 செல்ஃபியை போட்டிருப்பார். 4 சேனலில் பேட்டி கொடுத்துருப்பார். என்னங்க இந்துக்கள் உரிமை பறிக்கப்படுதா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் திமுக அரசு இப்படி நெருக்குதுன்னு சொன்னால் தான் தீபம் ஏற்றிட்டு இல்லை, அப்புறம் என்னன்ட்டு நம்மளே கேட்டிருப்போம் இல்லையா? இதை ஏற்ற விட்டாங்கல்ல, அப்புறம் எங்கே பறிக்கப்படுதுன்னு கேட்டிருக்கலாம். இப்போ அவர் பறிக்கப்படுதுன்னு கத்திட்டு இருக்காரு. என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? அதுவும் அந்த தீபத்தை கொளுத்துங்கன்னு உத்தரவு போட்ட ஒரு நீதிபதிக்கு எதிராக நீங்கள் இவ்வளோ வேலையை பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் தானே. உங்களுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் மேலே கோபம் இல்லை. இந்துக்கள் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவது தான் உங்களுக்கு பொறுக்கவில்லை. கரெக்டா? சரி, இஸ்லாமியர்களுக்காவது விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் இல்லை. அது கறி சாப்பிட்டு வந்தாங்கல்ல, 10 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க.
தடாரையும் வந்து நேற்று பேசினார். அப்போ அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். இப்போ கறி சாப்பிட்டாங்கல்ல, கேஸை போட்டு வச்சுருக்காங்க. நவாஸ் கனியோடையாங்க சார்? யாருக்குமே விசுவாசமாக இல்லை. சுற்றி பார்த்தா நீங்கள் உங்களுக்கு தான் விசுவாசமாக இருக்கீங்கன்றது அம்பலம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவே எடுத்துக்கிட்டேன்னா, இன்றைக்கி ஹிந்து சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணி ஒரு பெரிய சைஸபிள் ஓட் பேங்கை பகையாளி ஆக்கிட்டீங்க, ரைட்டா? இப்போ அடுத்து டாமியை விட்டு வேட்டையாட போகிறாங்க. எப்படிப்பா எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க? இதெல்லாம் தெரிஞ்சு தாண்டா எடப்பாடி பழனிசாமி சொன்னார் 210 தொகுதின்னு. 200லேருந்து 10 கூட்டிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் பாரு, போனால் போது உங்களுக்கு ஒரு 14 தொகுதி மட்டும் கொடுக்கணும், நாங்கள் 220ன்றாங்க. எதிர்க்கட்சியே கிடையாது. பீகார் அதை செஞ்சு காட்ட முடிஞ்சா இல்லையாப்பா? செஞ்சுட்டாங்கல்ல. இந்த மாதிரி ரிசல்ட்டை இந்தியா பார்த்துருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா. இந்திரா காந்தி இறந்த பிறகு ராஜீவ்காந்தி தானே அப்படி ஒரு வெற்றியை மக்களவைத் தேர்தலில் பெற்றார் என்று எனக்கு நினைவு. ஒரு மாநில தேர்தலில் இந்த மாதிரி எனக்கு நினைவு தெரிஞ்சு இருக்கலாம். 52ல் காங்கிரஸ் சில மாநிலங்கள் இது போன்ற வெற்றியை பெற்றிருக்கிறது. பட் திஸ் இஸ் அன்பிலீவபிள். ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. 15 வருஷம் ஆச்சு கழித்து திருப்பி ஜெயிக்கிறார் நிதிஷ். இத்தனைக்கு அவரோட பிஹேவியர்லாம் பார்த்தியா? நிதானம் தவறிட்டாரோன்ற விமர்சனங்கள்லாம் எழுந்தது. தே கேன் டூ இட். அதனால் இதெல்லாம் நன்மைக்கு. அணை போகிற விளக்கு லேசாக கொஞ்சம் துளிர் விட்டுட்டு இருக்கோம்.